நியூ இயர்னா என்ன? ஏன் நியூ இயரை ஜனவரி 1 அன்னைக்கு கொண்டாடுறோம்? எப்படி ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் வந்துச்சு? யாரு ஃபர்ஸ்ட் கேலண்டரை கண்டுபிடிச்சாங்க? எதுக்கு நியூ இயரை ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா உலகம் முழுவதும் செலிப்ரேட் பண்றாங்க? அதுவும் ஜனவரி 1 அன்னைக்கு மட்டுமே. ஜான் 1 அன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு காரணம் எதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, கிரிகோரியன் ஒரு கேலண்டரை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேலண்டர் சம்பந்தமா தான் நம்ம எல்லா டேட்ஸுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சில கல்ச்சர் ரிலிஜியன்ஸ் எல்லாம் வேற டேட்ல நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ் நியூ இயர், தெலுங்கு நியூ இயர் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெரிய நியூ இயர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 இங்கிலீஷ் நியூ இயர் தான். தமிழ் நியூ இயர் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, சித்திரை மாசத்துல ஃபர்ஸ்ட் நாளை தமிழ் நியூ இயரா கொண்டாடுவாங்க. சித்திரை மாசம் நம்ம இங்கிலீஷ் மந்த்ல இருக்க ஜனவரி மாதிரி தமிழ்ல சித்திரை மாசம் ஃபர்ஸ்ட் மந்த். தமிழ் சோலார் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. தெலுங்கு நியூ இயர் உகாதி எப்படி கொண்டாடுவாங்க பாத்தீங்க அப்படின்னா, அதுல வர ஃபர்ஸ்ட் மந்த் சைத்ரா. அந்த சைத்ரால வர ஃபர்ஸ்ட் டே தான் உகாதியா கொண்டாடுவாங்க. இந்து லூனார் கேலண்டர் பேஸ் பண்ணி தான் உகாதி செலிப்ரேட் பண்ணுவாங்க. உகாதியை கர்நாடகால, ஆந்திர பிரதேஷ்லாம் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரோமன் லீடர் ஜூலியஸ் சீசர் தான் ஜூலியஸ் கேலண்டர்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா 46 BCE. போப் கிரிகோரி தான் ஜூலியஸ் கேலண்டர்ல இருந்த எரர் எல்லாம் சேஞ்ச் பண்ணாரு. சேஞ்ச் பண்ண கேலண்டர் தான் கிரிகோரியன் கேலண்டர். அந்த கேலண்டர் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு சில எரர்லாம் சேஞ்ச் பண்ணாரு. பட் அதுல ஜான்வரி நியூ இயர் என்றதை சேஞ்ச் பண்ணல. ரோமனோட கடவுள் ஜேனஸ் என்றவர், இவரோட பேரை தான் கேலண்டர்ல ஃபர்ஸ்ட் மந்த்ல ஜான்வரின்னு பிக்ஸ் பண்ணாங்க. இந்த பேரை வச்சது ஜூலியஸ் சீசர் தான். கிரிகோரியன் கேலண்டர் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்க அப்படின்னா 1582ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா போப் கிரிகோரி. போப் கிரிகோரி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கேத்தோலிக் சர்ச்சோட லீடரு, அப்புறம் வேட்டிகனோட ஹெட்டும் இவரு தான். இது எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா 15th செஞ்சுரி. அதாவது இப்போ 2025 மாதிரி நான் சொல்றது 1500 நடந்தப்போ அவர் இருந்தாரு. எப்படி ஒரு வருஷத்துல 365 டேஸ் வந்துச்சு, அப்படி இல்ல லீப் இயரா இருக்கு அப்படின்னா 366 டேஸ் வந்துச்சு அப்படின்றத சொல்றேன். சூரியனை நம்மளோட பூமி ஒரு வாட்டி சுத்திட்டு வர்றதுக்கு 8760 மணி நேரம் கிட்ட ஆச்சு. அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்றப்ப கனெக்ட் பண்றப்போ ஒரு வாட்டி சூரியனை பூமி சுத்தி வர்றதுக்கு 365 நாள் 0.25 நேரம் தேவைப்படுது. ஆனா நம்ம ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா 365 நாள் சொல்லுவோம். அந்த மிச்சம் இருக்க 25 இருக்குல்ல 0.25, அதை என்ன பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு அந்த 25 சேர்த்து ஒரு நாளா ஆயிடும். அந்த ஒரு நாளை தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லீப் இயர்னு சொல்றோம். அதுதான் பிப்ரவரியில நமக்கு 29 வருது. இப்போ சூரியனை பூமி ஒரு வாட்டி சுத்திட்டு வந்ததை ஒரு வருஷம் கணக்கெடுத்து 365 நாள் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. 12 மாசம் அப்படின்றது எப்படி வந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பூமியை நிலா சுத்தி வர்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 29.5 டேஸ் தேவைப்படுது. நிலா சுத்தி வரப்போ நிலாவோட முகம் 12 விதமா தெரியும். இது சுத்துறப்போ ஒரு சைட்ல இருந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. நிலாக்கு 12 முகம் வந்ததுனால 12 மாசம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு சில மாசம் பாத்தீங்க அப்படின்னா 30ல முடியும், இன்னும் ஒரு சில மாசம் பாத்தீங்க அப்படின்னா 31ல முடியும். அறுவடை பண்ற மாசத்துக்குலாம் 30 நாள் அப்படின்ட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர். பேலன்ஸ் இருக்க எல்லா மாசத்துக்கும் 31 டேஸ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல எக்ஸெப்ஷன் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிப்ரவரி தான். இருக்கிறதே லாஸ்ட் தான் பிப்ரவரி. அதனாலதான் பெப்ல ரொம்ப கம்மியான டேஸ் இருக்கும். அதாவது 28 டேஸ் இருக்கும். சில டைம் 29 டேஸ் வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லீப் இயர். நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் டைம், அந்த டைம் எல்லாம் 4 வருஷத்துக்கு சேர்த்தது தான் ஒரு நாள் ஆச்சு. அந்த ஒரு நாள் தான் லீப் இயர் நம்ம சொல்லுவோம். கேலண்டர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லூனார் சைக்கிளும் சோலார் இயர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேலண்டர் உருவாக்கி இருக்காங்க. அதாவது சூரியனை பூமி சுத்தினதும் பூமியை நிலா சுத்தினதை பேஸ் பண்ணி தான் கேலண்டர் உருவாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல எங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துல. நம்ம நடுவுல செலிப்ரேட் பண்ணுவோம். லாஸ்டா யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இருக்க வாஷிங்டன்ல தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது நியூசிலாந்துல இருந்து 17 மணி நேரம் கழிச்சு தான் வாஷிங்டன்ல நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்னோட யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். என்னோட இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் இயர்ல பார்ப்போம்.